கோவை வடவள்ளி பிஎஸ்பிபி பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அப்பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இத்தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்கலாம். தென்னிலவன், களத்தில் என்ன மாதிரியான நிலவரம்? இத்தொடர்பான விவரம். நிச்சயமாக. அதாவது சென்னை மற்றும் கோவையில் உள்ள பிஎஸ்பிபி பள்ளிக்கு பாத்தீங்கன்னா 2 முறை வெடிகுண்டு மிரட்டலானது விடப்பட்டது. மின்னஞ்சல் மூலமாக அந்த விடப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து போலீசார் அந்த பள்ளிகள்ல சோதனை மேற்கொண்டாங்க. குறிப்பாக கோவை வடவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில 2 முறையும் போலீசார் முழுமையாக சோதனை மேற்கொண்டாங்க. மேலும் இந்த மிரட்டல் காரணமாக பெற்றோர்களும் அச்சமடைஞ்சிருந்தாங்க. நேற்றைய தினம் வந்த அந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக பெற்றோருக்கு குறுஞ்செய்தி மூலமாக தகவல் அனுப்பியிருக்காங்க. அதே போல இன்று நடைபெற இருந்த 9 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அந்த குறுஞ்செய்தி தகவல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் 11ஆம் வகுப்பு தேர்வை மட்டும் ஆன்லைன் மூலம் நடத்தலாமா என்பது குறித்தும் நேற்றைய தினம் பள்ளி நிர்வாகத்தினர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தாங்க. இருப்பினும் தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக பெற்றோர்களும் அச்சப்படும் ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினாலதான் தற்போது பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான தகவல்கள் பாத்தீங்கன்னா நேற்று மாலையிலிருந்தே அனைத்து பெற்றோர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்க போலீசாரும் வழக்கமான சோதனையில ஈடுபடுறாங்க. நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா பள்ளி முழுவதும் சோதனை மேற்கொண்டதுல இது வெறும் புரளியான ஒரு மின்னஞ்சல் என்பது தெரிய வந்தது. இருப்பினும் கூட பாதுகாப்பு கருதி இன்றைய தினம் பள்ளிக்கு முழுமையாக விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.